எதிரணியிலிருந்து ராஜ்குமார் அவர்கள் வந்தார். 2 ஆண் ஆசிரியர்கள் ரொம்ப சிறப்பா வேற பேசி இருக்கிறாங்க. அங்க சரியா கேட்கல. கேட்கலையா? 2 ஆண் ஆசிரியர்கள் ரொம்ப சிறப்பா பேசி இருக்கிறாங்க. அதுல ராஜ்குமார் சார் வந்து ஒரு ஆங்கில ஆசிரியர். ஆமா. இவ்வளவு நேரம் அவர் பேசுனதுல இருந்து ஒரு முறையாவது அவர் பள்ளிக்கூடத்துக்கு போனதை பத்தி பேசவே இல்லை. அவர் பிள்ளைகளை வளர்த்ததை பத்தி அவர் ஒண்ணுமே சொல்லல. அவர் என்ன பண்ணி இருக்கிறாரு, ஆட்டோ பின்னாடி எல்லாம் என்ன வாசகம் எழுதி இருக்குன்னு தேடி தேடி போய் பார்த்திருக்கிறார். இன்னொரு வேலை என்ன பார்த்திருக்காரு, எதிரணியில உள்ளவங்களுக்கு யார் யாருக்கு பைக் ஓட்ட தெரியும், யார் யாருக்கு பைக் ஓட்ட தெரியாது அப்படிங்கிறத பார்த்திருக்கிறாரு. பிறகு எந்த பள்ளிக்கூடத்துல எல்லாம் அப்பாக்கள் செருப்பு போட்டு வந்திருக்கிறாங்க, அது என்ன செருப்பு போட்டு வந்திருக்காங்க, அது என்ன மாடல், இத ஒரு ஆய்வாகவே அவர் செய்திருக்கிறார். நீங்க இத ஒரு PhD பண்ணீங்கன்னா ஒரு கல்லூரிக்கு நீங்க பேராசிரியரா போகக்கூடிய ஒரு தலைப்புல பேசணும்னா இதெல்லாம் செய்ய வேண்டாமாமா? என்னம்மா நீங்க செஞ்சுட்டு போகலாம், ஏன் அதுக்காக பொய்யா சொல்லக்கூடாது இல்ல? இப்ப நாங்களும் ஆட்டோ பார்த்ததே இல்லையா? இப்ப அவர் பேசுறது பூரா பொய்ன்றீங்க. எல்லாமே பொய் தான், அவர் சொன்ன பூராமே பொய் தான். ஆட்டோ வாசகம் அவருக்கு மட்டும்தான் எழுதப்பட்டிருக்கா? நான் வரும்போது இன்னைக்கு ஒரு ஆட்டோல பார்த்தேங்க, உன்னையே மறந்தாலும் அன்னையை மறக்காதே. நீங்க பாக்குற ஆட்டோலாம் இப்படி இருக்கு. உங்களுக்கு ஒரு ஆட்டோ இருந்தா எங்களுக்கு ஒரு ஆட்டோ இருக்காதா? அதானே இருக்குயா. அவருக்கு ஒரு பாஷானா எங்களுக்கு ஒரு மாணிக்கம் இருக்கத்தானே செய்வாரு. இதுல செருப்பே போடாம அப்பா வந்து ஒரு ரப்பர் செருப்பு பார்த்தாங்க. நிறைய ஸ்கூல்ல அம்மாக்கள் வந்திருப்பாங்க பிள்ளைகளை பார்க்க, ஆனா வாசல்ல ரப்பர் செருப்பு இருக்காது, எந்த செருப்பு இருக்காது. ஏன்னா தான் செருப்பு கூட போடாமல் தன் பிள்ளைகளுக்கு செலவழிக்கிற அம்மாக்களும் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது வெளியில செருப்பு இல்லாதனால ராஜ்குமார் சாருக்கு தெரியல. இனிமே நீங்க ஸ்கூலுக்குள்ள போய் யார் யார் செருப்பு போட்டிருக்காங்க போடலை என்பதையும் நீங்கள் ஆராய்ச்சி செய்தால் நல்லது. இதுல எங்க அணி தலைவி அம்பிகா அவர்களை பார்த்து சொல்றார், உங்களுக்கு பைக் ஓட்ட தெரியாது, நீங்க பாத்தீங்களா? நீங்க 1 கோடி பே அப்படின்னு அந்த அம்மா சொன்ன மாதிரி நீ பாத்தியா அப்படின்னு கேட்பாங்களே, நீங்க பாத்தீங்களா? அவங்க கார் ஓட்டிட்டு போறாங்க, கல்லூரிக்கு கார் ஓட்டிட்டு போற ஒரு பேராசிரியை பார்த்து உங்களுக்கு பைக் ஓட்ட தெரியாது. இதுல இருந்து என்ன தெரியுது, அப்பாவுக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்பா உழைப்பாரு, வேலைக்கு போவாரு, சம்பாதிப்பாரு, அதோட அவர் கடமை முடிந்து விடுகிறது. பிள்ளைகளுக்கு அப்படி சொல்லலைங்க, அப்படிலாம் அப்பாவை நம்ம சொல்ல ஒண்ணுமே தெரியலன்னா அப்ப என்ன அப்பா அர்த்தம்? வீட்டுல நடப்பத பத்தி அப்பாவுக்கு தெரியலங்க. அவங்க சொன்னாங்க நந்தினி 600க்கு 600 மார்க் எடுத்தாங்க. அவங்க அப்பா கூலி வேலை செய்யறாங்க, காலையிலே வேலைக்கு போயிருவாரு, இரவு தான் திரும்பி வருவார். அப்ப அந்த 24 மணி நேரத்திலே ஒரு நோயாளி தாய் தான் தன் பிள்ளையை வளர்த்து இவ்வளவு வசதிகளையும் அந்த சின்ன வீட்டுக்குள் செய்திருக்கிறாள் என்பதுதான் அவர் சொல்லாத உண்மை. அதனாலதான் சொன்னது பொய்ன்னு, சொல்லாததுதான் உண்மை. நம்ம அதை தாங்க பார்க்கணும். பிரக்ஞானந்தாவை பத்தி சொன்னாரு, ஒரு அழகான ஒரு புகைப்படம் போட்டிருந்தாங்கய்யா. பிரக்ஞானந்தாவும் கால்சனும் நார்வேல செஸ் விளையாடிட்டு இருக்கிறாங்க உள்ள ஒரு அறைக்குள்ள. அந்த அறை வாசல் இருக்கு இல்லையா, கதவுக்கு வெளியில 2 அம்மாவும் உட்கார்ந்துருக்காங்க, ஒரு வெள்ளக்கார அம்மா, நம்ம தமிழ்நாட்டு அம்மா. இந்த புகைப்படத்தை போட்டுட்டு எழுதி இருக்கிறாங்க, உள்ளே 2 மகன்கள், வெளியே 2 அம்மாக்கள். அப்பாக்கள் சம்பாதிக்கிறார்கள், அம்மாக்கள் தான் பிள்ளைகளை சாதனையாளர்களாக மாற்றுகிறார்கள் என்று எழுதுவோம். நாங்க அப்பா சம்பாதிக்கலன்னு சொல்லி சம்பாதிச்சதுனால தானமா அவர் மாத்த முடியுது. சம்பாதிச்சா மட்டும் பிள்ளைங்க உயர்ந்துருவாங்களா? சம்பாதிச்சா மட்டும் பிள்ளைங்க வளர்ச்சி அடைந்துருவாங்களா? அவங்களுடைய அறிவை, அவங்களுடைய உடல் நலத்தை, அவங்களுடைய புத்தியை ஒருநிலைப்படுத்துகிறது அம்மாவா தானங்கய்யா இருக்கும். அப்பாவுக்கு இதுல பங்கு இல்லைங்க. அவர் ரொம்ப பிஸியா இருக்கிறார், அவருக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது. இதுல ஒரு அப்பாவை பத்தி சொல்றார், அம்மா வந்து 2.25 லட்சத்துக்கு பையனுக்கு பைக் வாங்கி கொடுத்துக்கிறான். இது கூட தெரியாட்டி அவர் என்ன அப்பா? ஏங்க, ஒரு அம்மா அக்கவுண்ட்ல இருந்து 2.25 ரூபா 3/4 லட்சம் ரூபாய் எடுத்துறிய, நான் 2000 ரூபாய் எடுத்தாலும் என் வீட்டுக்காரர் கண்டுபிடிச்சிடலாம். அம்மா முகத்தை பார்த்து ஏமாந்து போனாரம்மா. ஏடிஎம் என் வீட்டுக்காரர் வச்சுக்கிட்டு நான் 2000 ரூபாய் எடுத்தாலும் எதுக்கு 2000 ரூபாய் எடுத்த அப்படின்னு கேக்குறாரு. அந்த அப்பா 2.25 லட்சம் ரூபாய் எடுத்தது கூட தெரியாம இருக்கிறாருன்னா இவர் எப்படி பிள்ளைகளை வளர்ப்பார்? சொல்றது பூரா வாயிலிருந்து வர்றது பூரா பொய். அப்பா கண்டிச்சு பலார்னு அடிச்சிருவாராம், அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பானா? எந்த தேசத்துல இருக்கான் அப்படி ஒரு பிள்ளை?
நீங்க அடிச்சு பாருங்க, உங்க வீட்டுல புள்ள இருக்குல்ல, நீங்க அடிச்சு பாருங்க, மறுநாள்ல இருந்து நீங்க வெளியில நிப்பீங்க, வீட்டுக்கு வெளியில. ஏங்க இன்னைக்கு அடிக்க முடியுமா பிள்ளைங்கள? ஆசிரியரை அடிக்க முடியாது, அப்பாவும் அடிக்க முடியாது. ஆனால் பிள்ளை எப்படி திருந்தும்? அப்பாவின் கண்டிப்புக்கு திருந்தாத பிள்ளை அம்மாவின் கண்ணீருக்கு மட்டும்தான் திருந்தும் என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். எங்க புலவர் ஐயா சொன்னாங்க, எப்பேற்பட்ட ஒரு தகப்பனை பத்தி அவர் சொன்னார் தெரியுமா? அந்த மேடையிலே பதிவு செய்திருந்தார். அதை கேட்பதற்கு இன்னும் 4 காதுகள் இருந்தால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு தகப்பன் என்றா அப்படித்தான் இருக்கணும். மகன் 30 மார்க் எடுத்திருக்கிறான், ஏன் 100 மார்க் எடுத்தா அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும், குடும்பம் அனாதையாக போய்விடும். அதனால அவன் 30 மார்க் எடுத்திருக்கான். உடனே அப்பா அவனை கட்டி தழுவி, நீ என் மகன் அல்லவா, அதனால்தான் 30 மார்க் எடுத்திருக்கிறாய், அடுத்த முறை இன்னும் கஷ்டப்பட்டு 20 மார்க் எடு, அப்பா இன்னும் இன்பமாக இருப்பேன், முழு பரீட்சையில் 10 மார்க் எடு, நான் இப்படியே சந்தோஷமாக தெருவில் திரிகிறேன், அதற்கு அடுத்த வருஷம் முட்டை மார்க் எடு, குடும்பத்தோடு சேர்ந்து அதை நாம் பொரித்து சாப்பிடுவோம். இது ஒரு அப்பாவா? ஆனா 30 மார்க் எடுத்துட்டு அம்மா கிட்ட போறான்னு வைங்க, அம்மா என்னங்க சொல்லுவாங்க? என்னையா 30 மார்க்னா ஃபெயில் தானையா? ஆமாமா ஃபெயில் தான். என்னையா அப்பாவும் சரியா படிக்கல, அம்மாவும் சரியா படிக்கல, அதனால தானடா நம்ம குடும்பத்தை எவனுமே மதிக்க மாட்டாங்க, நம்ம சொந்த பந்தம் மத்தியில நம்மளால தலை நிமிர்ந்து நிக்க முடியுதா? நீயாவது நல்லா படிச்சு நம்ம குடும்பத்துக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுப்பேன்னு நினைச்சேன், ஒரு பாஸாவது ஆயிருக்கலாம் இல்லையா? ஒரு 50-60 மார்க் எடுத்திருந்தேன்னா அம்மா கௌரவமா என் பிள்ளை நல்ல மார்க் எடுத்திருக்கு 4 பேர்ட்ட சொல்வேன் இல்ல, என் தம்பி இப்படி ஃபெயில் ஆன அந்த அம்மாவின் அந்த கண் கலங்கிய வார்த்தைகள் அந்த மோசமான பையனை கூட மாற்றி அமைத்து அடுத்த முறை நல்ல மார்க் எடுக்க வைக்கும் என்றால் அதுக்கு அம்மா தாங்க காரணமாக இருப்பா. ஆண் ஆசிரியர்கள் இதுல ஒரு பெருமை, ஆசிரியர் தானே பெருமை தாயா, இதுல ஆண் ஆசிரியர் என்ன தனி பெருமை உங்களுக்கு வேண்டி கிடக்கு? காமராஜரை பார்த்தீர்களா அப்படிங்கிறார். நீங்க காமராஜருடைய அம்மாவை பார்த்தீர்களா? காமராஜருங்க சின்ன வயசுல அப்பாவை இழந்துட்டார், அவர் பாட்டுக்கு நாடுன்னு ஓடிக்கிட்டே இருக்கிறார். ஒரு அம்மாவுக்கு எதுங்க சந்தோஷம்? தன் பிள்ளை ஒரு திருமணம் முடித்து அவனுக்கு குழந்தை பிறந்து அதை தூக்கி கொஞ்சிறது தானுங்க ஒரு அம்மாவுக்கு சந்தோஷம். அந்த வயது வரும்போது மகன்கிட்ட கேக்குறாங்க, டே கல்யாணம் முடிச்சுக்கோடா, நாடுன்னு ஓடாதடா, கல்யாணம் முடிச்சுக்கோ. அப்ப காமராஜர் சொல்றேம்மா, எனக்கு கல்யாணத்துல விருப்பமே இல்லம்மா, நான் இந்த நாட்டுக்காக உழைக்க போறேன், நீ ரொம்ப தொந்தரவு பண்ணேன்னா நான் சத்து போயிருவேன் அப்படின்ட்டார். சிவகாமி தாயார் தன் பிள்ளையின் தியாக உணர்வை புரிந்து கொண்டு மற்ற தாய் மாதிரி இல்லாம தன் மகிழ்ச்சியை தியாகம் செய்தால். அதனாலதான் ஒரு கவிஞன் எழுதினான், அன்றைக்கு கர்ணனை குந்தி தேவி ஆற்றில் விட்டாள், அதற்கு பின் காமராஜரை சிவகாமி நாட்டில் விட்டார். கர்ணனை தேரோட்டி எடுத்துக்கொண்டான், காமராஜரை தேசமே எடுத்துக்கொண்டது என்று சொன்னான் என்றால் அந்த சிவகாமி தாயார் என் பிள்ளை கல்யாணம் முடிச்சு நல்லா வாழணும்னு நினைக்காம தேசத்துக்காக என் பிள்ளையை நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொன்ன அந்த உணர்வு எவ்வளவு பெரியது. இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறீங்களே பயங்கரமா. ஐயா நான்லாம் இவங்கள மாதிரி ரொம்ப பேச விரும்பலங்கய்யா, சுருக்கமாவே பேசி நான் முடிச்சுக்கிறேன். இப்ப சமீபத்துல ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடிங்கய்யா ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ராஜ்புரா அப்படின்னு ஒரு நகராட்சி, அதுல 30 வருஷமா துப்புரவு பணியாளரா சுமித்ரா தேவின்னு ஒரு அம்மா வேலை பார்த்தாங்க. துப்புரவு பணியாளரா ரொம்ப சிறப்பா வேலை பார்த்தாங்க, ஒரு நாள் கூட லீவ் எடுக்காம தாமதமாக வராம ரொம்ப உள்ளார்ந்த அன்போட அந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு சின்ன பிரிவு உபச்சார கூட்டம் நடத்துறாங்க அந்த நகராட்சியில உள்ள எல்லாருமே, ஒரு சின்ன மீட்டிங். அந்த மீட்டிங்ல கொஞ்சம் பேர் வந்திருக்கிறாங்க. மீட்டிங் தொடங்குற நேரத்துல திடீர்னு பீகார் மாநிலத்தில் இருக்கிற ஒரு மாவட்ட ஆட்சியாளர் திடீர்னு வந்து சேர்றாரு. என்னடா இந்த மீட்டிங்க்கு கலெக்டர் வர்றாரு அப்படின்னு எல்லாம் பதட்டமாக்குறாங்க. அவர் வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல அந்த ஏரியால ரொம்ப பிரபலமா இருக்கிற ஒரு மருத்துவர் வர்றாரு, ஒரு ரயில்வே இன்ஜினியர் வேற வர்றாரு. சரி பெரிய பெரிய ஆளுகள்லாம் வந்திருக்கிறாங்கன்ட்டு விழா நடக்குது. அந்த கலெக்டரை கூப்பிட்டு பேச கூப்பிடுறாங்க. ஐயா நீங்க ஏதாவது பேசுறீங்களா அப்படின்னு. கலெக்டர் நான் பேசணும் அதுக்குதான் வந்திருக்கிறேன் அப்படின்னு பேச வந்த கலெக்டர் சொல்லுகிறார், இந்த சுமித்ரா தேவி அம்மாவை உங்களுக்கு நகராட்சி பணியாளராக மட்டும்தான் தெரியும், ஆனால் அவங்க இளம் வயதிலேயே கணவனை இழந்து இந்த வேலையை கடினமாக செய்து கொண்டு தன் 3 மகன்களை படிக்க வைத்தார். அதில் ஒரு மகன் இன்ஜினியராக இருக்கிறார், ஒரு மகன் டாக்டராக இருக்கிறார், ஒரு மகன் கலெக்டராக இருந்து உங்கள் முன்னால் பேசிக் கொண்டு இருக்கிறார் என்று சொன்னார். அதுல அந்த கலெக்டர் இன்னொன்னு பதிவு செய்தார்,
இதுல எங்க அம்மாவை பத்தி நாங்க பெருமை அடைகிற விஷயம் என்ன தெரியுமா? நாங்க 3 பேருமே மிக உயர்ந்த நிலைமைக்கு வந்துட்டோம். அப்ப எங்க அம்மா கிட்ட சொன்னோம், இந்த வேலையை இனிமே நீ பார்க்க வேண்டாமா, வீட்டுல உட்காந்து ராணி மாதிரி இரு, நாங்க சம்பாதிச்சு போடுறோம்ல. அப்ப என் தாய் சொன்னா, இல்லடா, நாம கஷ்டப்பட்ட போது இந்த வேலை தான் நமக்கு சோறு போட்டது, இதை நான் கடைசி வரைக்கும் செய்வேன். நாங்க அந்த அர்ப்பணிப்பு உணர்வு தான் யான் கடமையில் சரியாக இருப்பதற்கு காரணமாக இருக்கிறது என்று அந்த கலெக்டர் பதிவு செய்தார் என்றால், ராஜ்குமார் சார் ஒரு வார்த்தை சொன்னார், அப்பா என்பவர் திரி மாதிரி, அம்மா என்பவர் மெழுகு மாதிரி. திரி தன்னையே எரித்து காணாமல் போய்விடும், மெழுகு அப்படியே கிடைக்கும். அப்படித்தான் இங்கே ஒரு திரி தான் எரிந்து காணாமல் போய்விட்டது. ஆனால் அந்த மெழுகு திரியே இல்லாமல் தன்னை உருக்கி 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 3 பிள்ளைகளை சிலைகளாக உருவாக்கி இருக்கிறது என்றால், தாயின் தியாகம் தந்தையின் தியாகத்தை விட ஒரு படி உயர்ந்தது என்பதை ரொம்ப பணிவோடு சொல்லிக்கொண்டு வாய்ப்பு கொடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எவ்வளவு சாதாரணமான தொழில் இருந்த தாயி யார் யார படைச்சிருக்காக பாருங்க. கலெக்டரு, டாக்டரு, அப்புறம் யாருமா, இன்ஜினியர், பொறியாளர். எவ்வளவு தூரத்துக்கு அந்த அம்மா தன்னை உடுக்கி உருக்கி இந்த பிள்ளைகள் முன்னேறுவதற்கு பாடுபட்டு இருக்கும். 3 பெரிய படிப்பு, அது சாதாரண விஷயம் இல்லை. அப்படியெல்லாம் தாய்மார் இருக்கிறாங்க, அதை தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக செய்தியை வச்சிட்டாங்க. தாய்மார்கள் கட்சி கொஞ்சம் கடுமையா தான் இருக்கு. நான் கூட இங்க கைதட்டு விழாதுன்னு நினைச்சேன். தாய்மார்கள் பேசுற போது அவங்களுக்கு கைதட்டு நிறைய கிடைக்குது. அவங்க கட்சி கொஞ்சம் கிட்ட நிக்குது. என்ன நெருக்கடி, இப்ப கடைசியா வர்ற ஆளு வில்லங்கமான ஆளு. அவர் என்ன சொல்ல போறாரோ, வாங்க ராஜா பாப்போம். பட்டிமன்ற நடுவர் தமிழறிஞர் அவர்களே, 2 அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, மாவட்ட ஆட்சியர் அவர்களே, டிஆர்ஓ ஐயா அவர்களே, மிக சிறப்பாக எங்களை கவனித்துக் கொள்ளுகிற கரூர் மாவட்ட வருவாய்த்துறை சார்ந்த அத்தனை அதிகாரிகளே, பெருந்திரளாக இங்கே வருகை தந்து இந்த நெருக்கடியான இடத்திலையும் நின்று அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய கரூர் மாவட்ட சுவைஞர் பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை மதிக்கிறேன். ஏற்கனவே பாதி கேட்க மாட்டேங்குது. மைக்காரர் எங்களை பார்த்து சிரிக்கிறார். இதுல எனக்கு ஒரே ஒரு விஷயம்தான் கேட்டது, எங்க அணி முழுக்க பொய் சொல்றாங்கன்ற. அப்படின்னு சொல்றாங்க. நாங்க 3 பேருமே பொய் சொல்றதுல PhD வாங்கின ஆளுங்க. அதுல பெரிய PhD முதல்ல இருக்கிறார், நடுவுல இருக்கிறவர் சின்ன PhD. நான் இப்பதான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆண்களை பத்தி குறைவாக பேசுவது என்பது இப்ப பெண்களுக்கு வாடிக்கையாகவும் வேடிக்கையாகவும் போய்விட்டது. சமீபமாக இப்ப பேசிய கவிதா ஜவஹர் அதற்கு விதிவிலக்கு இல்லை. அவரு சொன்னதுல ஆட்டோல எழுதி போட்டதை பார்த்தது இயல்பு, அது உண்மை. அடுத்தது ஒரு கல்லூரியில ரப்பர் செருப்பும் உண்மை. அத பேசினா அதுக்கு மறுப்பு சொல்லணுமே தவிர இவர் ஏன் பள்ளிக்கூடத்துக்கு போனதை பத்தி சொல்லலன்னு அவங்க கேக்குறாங்க. இப்ப தலைப்பு அதுவா? இவர் பள்ளிக்கூடம் போனாரா, அட்டெண்டன்ஸ் எடுத்தாரா,
மத்தியானம் சத்துணவு போட்டாரா, காலையில காலை உணவு போட்டாரா, இல்ல பயல்களை அவ்வப்போது கூப்பிட்டு கண்டிச்சு, அதெல்லாம் கேள்வி கிடையாது. அவர் என்ன பார்த்தாரோ அதை சொன்னாரு. அதுக்கு பதில் சொல்லாம அவங்க பார்த்த ஆட்டோல ஒருத்தர் எழுதி போட்டிருக்காராம், உன்னையே மறந்தாலும் அன்னையை மறக்காதேன்னு. அதாவது டாஸ்மாக்குக்கே போனாலும், ஏன்னா அதான உன்னையே மறக்கிறது, நிதானம் இல்லாமல் போனாலும் அன்னையை மறக்காதே. ஏன் உங்களுக்கு வேற நல்ல விஷயமே கண்ணில் படலையா? இப்படி எல்லாம் கேள்வி கேட்டா, இப்போ அந்த முன்னாடி பேசினாங்களே குரு ஞானாம்பிகாவுக்கு பைக் ஓட்ட தெரியாதுன்னு அவர் சொன்னாரு. உடனே இவங்க அவங்க கார் ஓட்டுவாங்க, அவர் கார் ஓட்டுவாங்க நான் கேட்டாரா? என்ன கேள்விக்கு என்ன பதில் சொல்றதுன்னே இல்லாம நீங்க இப்ப அவங்கள கேளுங்க, உங்களுக்கு பைக் ஓட்ட தெரியுமாமா? தெரியுமா? டிராக்டர் வரிசைய கேட்டுக்கிட்டே அவங்க ஹெலிகாப்டர் பழகிட்டு இருக்காங்க. ஹெலிகாப்டர் பழகிருக்காங்க. அதாவது அடிச்சு விடுறதுன்னா 1000 அடிச்சு விடலாம்ல. இப்ப எனக்கு கூட தான் தெரியும் எல்லா வண்டியும் ஓட்டுறதுக்குன்னு சொல்லிக்கலாம்ல. குடும்பத்துல இந்த ஊரு இந்த ஆழத்தோட கிணறு போடுற ஊரு தானே. நிறைய இந்த டீப் வெல் போடுறதுல நிறைய லாரிகள் இந்த ஊர்ல இருக்கும். கரூர்ல எங்க எங்க தண்ணி இல்லையா அங்கெல்லாம் டீப் வெல் போடுறதுக்கு இங்க இருந்து தான் போவாங்க, கரூர்காரங்க தான் போவாங்க. அதுல வேலை செய்யறவங்க அது 2வது தெருவில் அது இருக்குன்னா இந்த தெருவில் தூங்க முடியாது அந்த சத்தம். ஆனா அதுல வேலை செய்யற ஆண்கள் இருக்காங்களே, அவன் அதுல அங்கன ஓரமா உட்கார்ந்து படுத்து தூங்கிட்டு இருப்பான். இவ்வளவு சத்தத்துக்கு இடையேயும் அவன் எவ்வளவு அலுப்பு இருந்தா அதுல தூங்குறான்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? எவ்வளவு அலுப்பு இருந்தா அதுல தூங்குவான். அப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தாம அவன் பிள்ளைகளுக்காக பாடுபடுறான். நீங்க நோகாம வீட்டுல உட்காந்து ஆண்களை பத்தி கேவலமா பேசுறீங்க. அதுல வீட்டுல நடக்கிற எதுவுமே அப்பாவுக்கு தெரியாதான். ஆமா, அவனுக்கு காது கேட்காது, கண்ணு சரியா தெரியாது, பேச வராது, ஒண்ணுமே தெரியாம தானங்க நம்ம தெரியுறோம். உங்க வீட்டுல நடக்கிற எதுவுமே தெரியாது இல்ல. வீட்டுக்கு வர்றீங்க, சோறே ஆக்கலைன்னு வைங்க, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. சோறு சாப்பிடணும் கூட தெரியாது. அந்த அம்மா ஊட்டினா தான் நீங்க சாப்பிடுவீங்க. ஏமா இப்படி அநியாயம் பண்றீங்க? அதுல இந்த ஒரு விஷயங்க, பிரக்ஞானந்தாவை பத்தி சொன்னாங்கல்ல. இப்ப சமீபத்துல பிரக்ஞானந்தா கொடுத்த பேட்டி யாராவது பாத்தீங்களா? அவர் என்ன சொல்லி இருக்காரு தெரியுமா? உன்னோட ஆசை என்னன்னு கேக்குறாங்க. எங்க அப்பாவை ஒரு தடவையாவது வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போனோம்ன்றதா என்னோட ஆசை. இவங்க அம்மா தியாகம் பண்ணுகிறார்கள். அம்மா ஊர் சுத்தி வெளிநாட்டுக்கு பிள்ளைகளோட போறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. சார் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். ஒரு பையன் தகப்பனின் ஜீன்ஸ்ல வர்றானா இல்லையா? இருக்கா இல்லையா? அந்த பிள்ளைக்கு பிறவியிலேயே ஏதோ ஒரு எக்ஸ்ட்ராவா சில அறிவுகள் இருக்குன்னா அவங்க அப்பாவுடைய ஜீன்ஸ்ல அது இருந்திருக்கணும். சைல்டு ப்ராடிஜின்றது ஏதோ ஒரு வகையில் அவங்க அப்பா அதுக்கு உதவி இருக்கணும். அவங்க அப்பா உதவி இல்லாம அந்த பிள்ளை இந்த மாதிரி வந்திருக்கவே முடியாது. 2 பிள்ளைகள் வந்திருக்குன்னா இளமையிலேயே அந்த பிள்ளைகளுக்கு உலக ஞானம் வந்திருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட ஸ்பெஷல் ஸ்கில் வந்திருக்குன்னா அப்பாவுடைய பங்கு இருக்கா இல்லையா? சும்மா அம்மா தான் கூட்டு போனாங்க. அப்பா கஷ்டப்பட்டு உழைத்ததால் அந்த குடும்பம் வாழ்ந்தது. அதனாலதான் அந்த பையன் எங்க அப்பாவை ஒரு தடவையாவது வெளிநாட்டு கூட்டு போறோம்னு கேக்குறான்னா, தகப்பனை பத்தி சாதாரணமா பேசாதீங்க. கரூர்ல எந்த வேணாலும் பேசிடுறது. இந்த 2.25 லட்சம் ஏதோ வாங்கினாங்க. அது எப்படி ஒரு தகப்பனுக்கு தெரியாமல் போனது? ஏமா நாங்க தினம் கொடுக்கிற பணத்துக்கு என்னைக்காவது கணக்கு கொடுத்துருக்கீங்களாமா? கணக்கு தான் நம்மளால கேட்க முடியுமா? உலக மகா பிராடுத்தனம். அந்த வீட்டுல கஞ்சி குடிக்க முடியுமா நம்ம? நீங்க எவ்வளவு ரூபா கொடுங்க, அடுத்த நாள் அப்புறம் என்னதாவது கொடுத்துட்டு போங்க. ஏமா நேத்து கொடுத்தது அதெல்லாம் நேத்தே முடிஞ்சு போச்சு. பயலுக்கு சிரிப்பாங்க, கம்கமா சிரிப்பான். அவனுக்கு தெரியுது எங்கெங்க போயிருக்குன்னு. 2.25 லட்சம் ஒரே நாள்ல எடுத்தது நான் நினைக்கிறீங்க? உருவுனது அப்பப்பா.
2000 3000 10,000 உருவுனது. இது எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்புறம் அப்பாவின் கண்டிப்பு திருத்தாது, அம்மாவின் கண்ணீர் தான் திருத்தும், சென்டிமெண்டா பேசினாங்க. இப்பெல்லாம் பிள்ளைகள்கிட்ட போய் அழுதீங்கன்னா அம்மா என்னம்மா சீரியல் பார்க்காமலே அழுகிறேன்றான். வழக்கமா நீ சீரியல் பார்த்தானம்மா அழுவ, இப்ப என்னை பார்த்து ஏன் அழுகிற? நான் என்ன சீரியலா அப்படின்னு. சாப்பிடுறதானே சீரியல். என்னமோ சொல்றாங்க. பெருந்தலைவர் காமராஜரை பத்தி சொன்னாங்க. உண்மையை சொல்லுங்க, காமராஜருடைய தாயார் கடைசி வரைக்கும் அவர் கல்யாணம் பண்ணலன்னு வருத்தப்பட்டாங்களா இல்லையா? உண்மையை பேசணும். யாரெல்லாம் சென்னையிலிருந்து வந்தா, குறிப்பா வி.கே. ராமசாமி வரும்போதெல்லாம் அவங்க சொல்லி அனுப்புவாங்க, என் மகனை பாத்துக்கப்பா, அவனை எப்படியாவது ஒரு கல்யாணம் பண்ண வை. இதுதாங்க நடந்தது. சும்மா நம்ம காலத்துக்கு அப்புறம் மாற்றி பேசக்கூடாது. அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க, எங்கேயோ ஒரு ஜார்க்கண்ட் இல்லையா, அவங்க வழக்கமா ஜார்க்கண்ட், ஹரியானா, வெஸ்ட் பெங்கால், நைஜீரியா, உகாண்டா, அதாண்டா இதாண்டா இப்படி எல்லாம் சொல்லிட்டா பிரச்சனையே இல்லை. அங்க இருக்கிற ஒரு தாய் எத்தனை பேரை, இப்ப புலவரையா சென்னையில இருந்து வந்திருக்கிறார், அவருக்கு ஒரு ஓட்டுநர் பல வருஷமா ஓட்டுறார், கார் ஓட்டுநரா இருக்கிறார். சென்னையில இருந்து இவரை பத்திரமா கூட்டிட்டு போறவர் தான். ரொம்ப கஷ்டப்பட்டு டிரைவர் வேலை பார்த்து அவர் 2 பிள்ளைகளையும் நல்லா படிக்க வச்சு ஃபாரின்ல உட்கார வச்சிருக்கிறார். அவர் என்னை பார்த்து சொன்னார், அவர் பேர் மணி, நான் ஜார்க்கண்டுக்கெல்லாம் போலம்மா, இங்க கரூர்ல இந்த கூட்டத்துல இருக்கிறாரு. 2 பிள்ளைகளையும் வெளிநாட்டுல இன்னைக்கு அவங்க இருக்கிறாங்கன்னா யாராலும் முடியுமா? கஷ்டப்படுறது தகப்பனாலே முடியும். சும்மா ஜார்க்கண்ட்ல இருக்காரு, திரி மெழுகு. அந்த அம்மா முதல்ல பேசினாங்களே, டேங்கப்பா, வருமானத்துக்கு மீறி செல்வாங்கி தருவது தகப்பனார். நிஜமாவா? நீங்க இவ்வளவு பெண்கள் இருக்கீங்களா, சும்மா கூட்டத்துக்கு கை தட்டுறதுல அப்புறம் வச்சுக்கோங்க. அப்பாவுக்கு தெரியாம பிள்ளைகளுக்கு காசு கொடுக்கறது யார்? இதுக்கு நேர்மையா பதில் சொல்லுங்க. இல்லம்மா, நீங்க அப்புறம் வீட்டுக்கு போனேன்னு உங்களுக்கு தூக்கம் வராது. நம்ம ஒரு பொது இடத்துல போய் சொல்லிட்டோமே, அதாவது கண்ணீர் விடுகிற தாயா இருந்தா தூக்கம் வராது. இப்போ வாட்ஸ்அப்லயும் பேஸ்புக்லயும் ஒரு செய்தி சமீபத்துல வந்தது, வடநாட்டுல, அதே வடநாடு தான் உங்க ஜார்க்கண்ட், பூ கட்டுகிற ஒரு தாய், பூ கட்டி கோயில் வாசல்ல விக்கிற ஒரு தாய் ஐபோன் வாங்குற கடைக்கு வந்தாங்க பையனை கூட்டிட்டு. அந்த ஐபோன் நெருக்கி 1 லட்சம் ரூபாய். என் மகன் ரொம்ப விரும்புறான்னு வாங்கி கொடுத்தான். அதை பத்தி செய்திகள் நிறைய விமர்சனங்கள் வந்தது, கமெண்ட்ஸ் வந்தது. பல பேர் சொன்னாங்க, உன் குடும்ப நிலைமை என்ன, தினசரி பூக்கட்டி தான் நீ குடும்பம் நடத்துற, நீ உன் பிள்ளைக்காக இவ்வளவு காஸ்ட்லியா செலவழிக்கலாமா, நீ ஒரு நல்ல தாயான்னு நிறைய பேர் போட்டிருந்தான். தகப்பனால அப்படி செய்ய முடியாது, அவன் தான் கடை வாங்குறான், அவனுக்கு தெரியும். பிள்ளைகள் மீது அன்பை செலுத்துவதன் மூலம் செல்லம் கொடுக்கிறது அம்மாக்கள் தான் பிள்ளைகளை கெடுக்கிறாங்கன்றது உண்மையா இல்லையா? அப்புறம் இன்னொன்னு, அப்பாக்கள் ரோல் மாடலா இருந்து கெடுக்கிறாங்கன்னு அவங்க சொன்னாங்க. கொஞ்சம் பேர் குடிக்கிறாங்க, கொஞ்சம் பேர் தவறான வேலைகளுக்கு போறாங்க. ஆனா உங்ககிட்ட நேர்மையா கேக்குறேன், இந்த ஊர்ல எல்லாரும் குடிகாரர்களா? எல்லாரும் குடிகாரர்களா? எல்லாரும் தவறான இடத்துக்கு போறாங்களா? எல்லாரும் ரம்மி சர்க்கிள் விளையாடுறானா? இல்ல இல்ல, அவ கண்ணீர் விட்டு உழைக்கிறாயா. கரூர் மாதிரி ஊர்ல வந்து ஒவ்வொரு நேரத்தையும் காசாக்குகிற ஒரு ஊர் இது. தமிழக வரலாற்றுல கரூர் சைலண்டா எவ்வளவு புரட்சி பண்ணிட்டு இருக்கு தெரியுமா? இப்ப பைய வாங்கிருக்கீங்களே, அதுல இருக்கிறது எத்தனை ஆண்களின் உழைப்பு தெரியுமா?
இந்த மாதிரி விதவிதமான பொருட்கள் இங்க இருந்து கிடைக்குது. நிஜமா சொல்றியா, நான் நிறைய புத்தக கண்காட்சி பார்த்திருக்கோம். இவ்வளவு அழகான ஒரு பை போட்டு கொடுத்தது மறைச்சு வச்சுட்டாங்க பாரு. கரூர் புத்தக திருவிழான்னு அது கரூருடைய விசேஷங்கள்ல ஒன்று இல்ல, ரொம்ப விசேஷமானது. அப்புறம் இன்னொன்னு ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன். இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங் போறது ஆண்களா பெண்களான்னு ஒரு கேள்வி வந்தது. அந்த பெண்கள் தாங்க அதிகம் போவாங்க. அதுக்குன்னு ஒரு மேக்கப் போட்டு அடிக்கடி நான் ஸ்கூலுக்கு போறேனே, எனக்கு ஒரு 2 saree வாங்கி தரீங்களா? இதெல்லாம் முன்னாடி காலம். saree வாங்கி தர்றீங்களா? அது முன்னாடி காலம். இப்ப ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி அது வந்து வீட்டுல பொத்து பொத்துன்னு விழுந்து அதை திரும்பி ரீபேக் பண்ணி நம்ம அனுப்பி, ஏன்னா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணும்போது அழகா தெரியும், வீட்டுக்கு வந்த பிறகு கேவலமா இருக்கும். அதாவது மேக்கப் கலைத்த மணப்பெண் மாதிரி இருக்கும். அது இதை திருப்பி அனுப்பி விட்டு இவ்வளவும் பண்றது யாரு? தயவு செய்து சொல்லுங்க. ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். அப்பாவின் குறைகளை அப்படியே ஏதாவது 1-2 இருந்தா பிள்ளைகள் முன்னாடி சொல்லுகிற தாய் பிள்ளைகளுக்கு நல்ல வழி காட்டுபவரா? இந்த கேள்வியை நீங்க எல்லாரும் கேட்டுக்கங்க. அப்பாவிட்ட ஏதோ ஒரு குறை இருக்கு. அப்பன் தவறு பிள்ளைக்கு தெரிந்தால் அவனுக்கும் வெட்கம் இல்லை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. தனக்கும் தன் கணவனுக்குமான நெருக்கடிகளை, பிரச்சனைகளை பிள்ளைகள் முன்னால் போட்டு உடைக்கிற தாய் பிள்ளைகளுக்கு நல்ல வழி காட்டுறவங்களா? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் தகப்பன் தான் உலகம் சுற்றி வருபவன். உங்களால போய் ஒரு பள்ளிக்கூடத்துல அட்மிஷன் வாங்க முடியுமா? அப்பா துணை இல்லாம ஒரு அட்மிஷன் போக முடியுமா? இல்ல எங்கேயாவது ஒரு இடத்துல பொது இடத்துல போய் நிக்க முடியுமா? தந்தை என்கிறவன் தான் உலகிற்கு நம்மை தந்தவன். அப்பாவுடைய ஜீன்ஸ்ல தான் அது இருக்கு. யுவன் சங்கர் ராஜான்னு ஒரு மிகப்பெரிய இசையமைப்பாளர், இன்னைக்கு இளைஞர்களின் ஹார்ட் த்ராப். இளையராஜா என்கிற இசை மேதை இல்லை என்றால் இப்படி ஒரு பெரிய வளர்ச்சி இருந்திருக்காது. இளையராஜான்றவர் தான், அவருடைய ஜீன்ஸ்ல வந்தவர் தான் யுவன் சங்கர் ராஜா. யோசிச்சு பாத்தீங்கன்னா எத்தனையோ இருக்கு. ஆண்கள் தான் நேரடி அவனுக்கு சொல்ல தெரியாது, அதான் பிரச்சனை. கண்ணீர் விட தெரியாது, பேச தெரியாது. ஆனால் அவர்கள் காட்டுகிற அன்பும் அக்கறையும் இருக்கிறதே, அதுதான் பிள்ளைகளுக்காக தன்னை உருக்கி கொண்டு உழைப்பது. ஒரு நாளும் சுயநலம் இல்லாமல், அம்மா சொல்லி காட்டுகிற அளவு சொல்லி காட்டாமல் சைலண்டாக இயங்குபவர்கள் தகப்பன்மார்தான். அவங்கதான் ஒழுக்கத்தின் அடையாளம், அவங்கதான் ஞானத்தின் அடையாளம், அவங்கதான் உயர்வின் அடையாளம். அம்மா உடலை வளர்க்கிறார், அப்பா அவன் உயர்வை தீர்மானிக்கிறார் என்று சொல்லி மிகவும் இனிமையாக கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.